இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து 0.28% வந்து மேலே இருக்கு. பட் இது வந்து முக்கியம் கிடையாது. 25,000ல வந்து குளோஸ் ஆனது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கக்குள்ள பாருங்க நேத்து வந்து 25,000 வந்து டச் பண்ணியே வந்து கீழ விழுந்துருச்சு. அதேமாரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 25,000 விட டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழ விழுந்துருச்சு. பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பண்ணி எப்படியும் மேல போயிருச்சு. 25,000 வந்து மேல வந்து பிரேக் பண்ணி மேல வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ்னால வந்திருக்கு. ஸோ என்ன குட் நியூஸ் அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து அதான் நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் கட் ப்ரொபோசல வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. ஸோ ரேட் கட் வந்து எத எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பத்தி தான். ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5% அதே மாரி 18% இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிளஸ் கொஞ்சம் கெட்ட பொருளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 40% இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி வந்து இது வந்து தீபாவளிக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தீபாவளிக்குள்ள முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வேகமா வந்து எல்லாம் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஜிஎஸ்டி வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0% இருந்துச்சு. அடுத்து 5% இருந்துச்சு. அடுத்து 12% இருந்துச்சு. அடுத்து 18% இருந்துச்சு. அடுத்து 28% இருந்துச்சு. ஸோ இத எடுத்துட்டு இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0% இருக்கும். ஸோ 0% பிளஸ் 5% அடுத்து 18% அடுத்து 40% வந்து புதுசா கொண்டு வர போறாங்க. ஸோ இங்க முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 5, 12, 18, 28 இருந்துச்சு. ஸோ இந்த 28 எடுத்துட்டு 40 வந்து மாத்த போறாங்க. அடுத்து இந்த 12 ஃபுல்லா எடுக்க போறாங்க. ஸோ இந்த 12ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 5% வரப்போகுது. அடுத்து இந்த 28ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் 18லயும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கெட்ட பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 40ல வரப்போகுது. ஸோ இதத்தான் இப்ப இங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் நடந்துச்சு. ஸோ அந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டாக்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சுட்டாங்க. கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நெறையாவே குறைச்சிருந்தாங்க. ஸோ 12,00,000 முடிய நீங்க சம்பாரிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து 30% முடிய டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் எபோவ் 24,00,000 ரூபீஸ் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 30% வந்து டாக்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால? அந்த டைரக்ட் டாக்ஸ் வந்து கொஞ்சம் இன்கம் டாக்ஸ வந்து குறைச்சனால. ஸோ இது வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வச்சு இப்ப நியூஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப இதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ இதனால இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபியோட பெர்சன்டேஜ் வந்து கூடும். எப்படி கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? நெட் எக்ஸ்போர்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ நெட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்தியால எப்பயுமே கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் நெகட்டிவ்ல வரப்போகுது. ஏன் இன்னும் நெகட்டிவ்ல வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? இம்போர்ட் நெறையா பண்ணுவாங்க இந்தியா. அதே மாரி எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா பண்ணுவாங்க. ஸோ இப்ப இங்க என்ன நடக்கும்? எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா பண்றனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் வந்து ஃபுல்லா இங்க நெகட்டிவ்ல வரும். ஸோ நெட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல வந்தா எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா பண்றாங்க. இம்போர்ட் வந்து அதிகமா பண்றாங்க. ஸோ இம்போர்ட் அதிகமா பண்றனால பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வந்து இங்க வருது. ஸோ அதனால இப்ப எக்ஸாம்பிளா வந்து பார்த்தோம்னா, இப்ப அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த டாரிஃப் 50% இப்ப டாரிஃப் போட்டனால பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, இப்ப குறைஞ்சு போச்சு. ஸோ இப்ப குறைஞ்சு போனனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெகட்டிவ்ல அதிகமாயிரும். ஸோ இன்னும் நெகட்டிவ்ல அதிகமானா, நம்மளோட ஜிடிபி வந்து அடி வாங்கும். ஸோ இப்ப கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா, கன்சியூமர் ஸ்பெண்டிங்னா நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோமோ, அத பொறுத்து தான் வந்து ஜிடிபி இப்ப வந்து கூட போது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு ஜிஎஸ்டி எல்லாமே குறைக்கிறாங்க. பிளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நல்ல பாசிட்டிவான கருத்தெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அந்த பாசிட்டிவான கருத்து எல்லாமே கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிடிபிய வந்து குரோத் பண்றதுக்கு கன்சியூமர் வந்து அதாவது நம்ம வந்து அதிகமா செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து கம்மியாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால பெனிஃபிட் எந்தெந்த கம்பெனிக்குலாம் பெனிஃபிட் கிடைக்கும்? எந்தெந்த கம்பெனிக்கு நீங்க செலவழிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நெறைய பேர் வந்து கார் வாங்குவாங்க. ஸோ கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி இருக்கு. அதுக்கடுத்து பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹியூண்டை மோட்டார் இருக்கு. அதுக்கடுத்து பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் அவ்வளவா எதுவும் இதாகாது. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் டிராக்டர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கோர்ட் குபோட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ எஸ்கோர்ட் குபோட்டா வந்து நீங்க ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடு. ஸோ ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட பத்தி தான் இப்ப நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோகார்ப் இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கார் வாங்குனாலும், டூ வீலர் வாங்குனாலும், இல்ல பிளஸ் எந்த இது வாங்குனாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வழியா இஎம்ஐ கட்டுவீங்க. ஸோ அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ வந்து நீங்க ஷேர வந்து ஃபோக்கஸ் வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வந்து ஏசி செக்மெண்ட். ஸோ ஏசி செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ இதில நீங்க வோல்டாஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா,
பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஸோ இத வந்து நீங்க ஃபோக்கஸ் வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்வேர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டா வந்து ஃபோக்கஸ் வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர் அப்படின்னு இருக்கும். ஸோ ரிலாக்ஸோ இது 2 ஃபோக்கஸ் வைக்கலாம். அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் செக்மெண்ட்லாம் அளவே இல்ல. நெறையா இருக்கு. இது வந்து எல்லாமே நீங்க ஃபோக்கஸ் வைக்கலாம். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. அடுத்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் வைக்கலாம். அதுக்கடுத்து நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஸோ நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கர் இருப்பாங்க. ஸோ புரோக்கர் இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேவிங் ஆகப்போது. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, சேவிங் அதிகமாக போகுது. ஸோ அவங்க கண்டிப்பா கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்றதுனால பார்த்தீங்கன்னா, புரோக்கரு பிளஸ் பார்த்தீங்கன்னா, அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு கொஞ்சம் பாசிட்டிவான இன்ஃப்ளோ கிடைக்கும். அவங்க ஷேரும் வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஸோ பிஎஸ்சி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதுக்கடுத்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் கம்பெனி. ஸோ சிகரெட் கம்பெனியில ஐடிசிய வந்து ஃபோக்கஸ் வைக்கலாம். அதுக்கடுத்து கொக்கோ கோலா. ஸோ கொக்கோ கோலா இருக்கு. பெப்சி இருக்கு. ஸோ கொக்கோ கோலா நம்ம ஷேர் மார்க்கெட்ல இல்ல. பட் பெப்சி இருக்கு. ஸோ பெப்சி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வருண் பெவரேஜஸ வந்து ஃபோக்கஸ் வைக்கலாம். வருண் பெவரேஜஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபுல்லா 40%ல வந்து போப்போறாங்க. ஸோ இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? 5% இருக்கு, 18% இருக்கு, அடுத்து 40% இருக்கு. ஸோ இந்த சிகரெட் கம்பெனியும், அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 40%ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் போகுமா? போகாதா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தீபாவளியில தான் தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரீமியம் செக்மெண்ட்ல. ஸோ பிரீமியம் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜாகுவார் இருக்கு, லேண்ட் ரோவர் இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் இதனால தான் வந்து அவ்வளவா இன்கிரீஸ் ஆகல. பிளஸ் பார்த்தீங்கன்னா, மஹிந்திராவும் இருக்கு. மஹிந்திரா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போதைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்மால் கார வந்து பார்த்தீங்கன்னா, 18%ல போடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எஸ்யூவி செக்மெண்ட்லலாம் இருக்காங்க. ஸோ எஸ்யூவி வந்து கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ல வரும். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட 40%ல போனாலும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாகர். குட் பை.